உளவியல் தீர்வு 4. கற்றல் என்பது திறன்மிகு சமூக செயல்பாடு எனக் கூறியவர் வில்லியம் தார்ண்டேக்கின் விளைவு விதி கற்றல் செயல்பாட்டில் இதன் பங்கை வலியுறுத்துகிறது. தண்டனை மற்றும் கூற்று 1. கற்றல் என்பது தனிநபர் செயல்பாடு. கூற்று 2. கற்றல் என்பது சமூகத்தோடு இணைந்த செயல்பாடு. கூற்று 1 சரி. கீழ்க்கண்டவற்றுள் எவ்வகை கற்றல் வலுவூட்ட கற்றல்? துலங்கலை சார்ந்த ஆக்க நிலைநிறுத்தம். நடத்தை கொள்கையாளர்களின் வரிசையை தேர்வு செய்க. ஜே.பி. வாட்சன், ஸ்கின்னர், பாவ்லோவ். சரியானவற்றை தெரிவு செய்க. மொழித்திறன் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது உடல் வளர்ச்சியிலான முதிர்ச்சி. ஜான் டூயின் பிரச்சினை தீர்த்தல் முறையில் உள்ள படிநிலைகள் 4. எண்ணை அளக்கப் பயன்படும் கருவியின் பெயரென்ன? எவ்வகை சோதனைக்கு எடுத்துக்காட்டு? ஒற்றுமை வாய்மொழி சோதனை. பியாஜேயின் மும்மலைச் சோதனை தொடர்புடையது முன்பின் மாற்றம். பியாஜேயின் கூற்றுப்படி புலனியக்கத் திறன் மற்றும் மொழித்திறன் மிகுந்து காணப்படும் வயது 3 முதல் 7 வருடங்கள். ஸ்பியர்மேன் கருத்துப்படி எஸ் என்பது அமைப்புக் காரணி. ஒப்பார் குழு உருவாவது ஒரு செயல்பாடு. இயல்பான, முறையான மனவெழுச்சி முன்னேற்றத்தை குழந்தை பெற ஆசிரியர் இவற்றை அளிக்க வேண்டும். முற்போக்கான கலைத் திட்டம் மட்டும். கூற்று வயது அதிகரிக்கும்போது கோபத்தின் வெளிப்பாடு அதிகரிக்கும். காரணம் ஏனெனில் அறிதிறன் மற்றும் இயக்கத்திறன் வளர்ச்சி மிகவும் இணைந்து பங்கு கொள்கிறது. கூற்று மற்றும் காரணம் தவறு. எந்த மனவெழுச்சி வளர்ச்சி நிலையில் ஒரு குழந்தை மனவெழுச்சிக்கான காரணம் மற்றும் விளைவுகளை சிந்தித்து புரிந்து கொள்கிறது? 7 முதல் 11 வருடங்கள். ஒரு குழந்தை செயலை செய்யும்போது வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் திறன் மிகுந்த ஒப்பார் குழுவினருடன் சேர்ந்து செயலை மேற்கொள்வது எதனுடன் தொடர்புடையது? தலைகீழ் கற்பித்தல். பின்வருவனவற்றுள் குழந்தைகள் எந்தப் பருவத்தில் கற்றுக்கொண்ட விழுமமானது வாழ்க்கை முழுவதற்கும் பயன்படுத்த முடியும்? முன்குழந்தைப் பருவம். பலமே வாழ்க்கை பலவீனமே மரணம் எனக் கூறியவர் யார்? பாரதியார். பின்வருவனவற்றுள் எது தவறான கூற்று? 2 நியூரான்களை இணைத்து காணப்படுகிறது. பியாஜேயின் அறிதிறன் வளர்ச்சி படிநிலைகளில் 3ஆம் படிநிலையாக அவர் கூறுவது முறையான மன செயல்பாட்டு நிலை. கீழ்க்காணும் பண்புகளில் எந்த கற்றல் வழியாக குழந்தைகள் ஒழுக்க வளர்ச்சியினை தங்களின் பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தினரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள்? பின்பற்றி கற்றல். 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவன் எப்போதும் தீய இணையில் இருக்கிறான். அவன் தீய இணக்கான பழக்கங்கள் மற்றும் சமூக தரங்களைப் பெறுகிறான். எதிர்காலத்தில் அவன் என்னவாக ஆவான்? எதிர்மறையாகக் கூறுக. நாட்டுப்பற்றுள்ள நபர். பி. எப். ஸ்கின்னர் குறிப்பிட்ட தொழில்நுட்ப கற்பித்தலும் என்பது நடத்தை தொழில்நுட்பம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் கற்பவர் மைய அணுகுமுறையில் மாணவர்கள் பின்பற்றும் முறை இணைந்து கற்றல். தவறான இணையைக் கண்டறிக. ஆர்.சி.இ.எம். ரெக்லோனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட். எப்படி மழை பொழிகிறது? எவ்வாறு சூரியனிடமிருந்து ஒளி வருகிறது? வானில் விமானம் எப்படி பறக்கிறது? என்று அடுக்கடுக்கான கேள்விகளைக் கேட்கும் குழந்தையின் கற்றலுக்கு உதவும் காரணி எது? சமூக காரணி. பின்வருவனவற்றுள் கற்றலின் கூறு அனுபவம் சார்ந்தது. எஸ்.ஐ.டி.இ என்பது சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெலிவிஷன் எக்ஸ்பிரிமெண்ட்.
மாணவர்களே, ஒரு பீக்கரில் உள்ள நீரின் வழியே லேசர் ஒளிக்கற்றையை பாய்ச்ச ஒளி எதிரொலித்தலின் பண்புகளை ஓர் ஆசிரியர் விளக்க முற்படுவது எவ்வகை கற்றலுக்கான உதாரணம்? செவிப்புலன் வழியே கற்றல். ஆசிரியர் மாணவர்களிடம் வீட்டிலிருந்து வெபினார் மூலம் பாடங்களை நேரில் வழங்குமாறு வலியுறுத்துவது எடுத்துக்காட்டாகும். புலன் உணர்வு கற்றல். உளவியல் தேர்வு 5. கருத்துருவாக்கக் கொள்கையை விவரித்துக் கூறியவர் ரோஸ். பியாஜே கூற்றுப்படி எந்த நிலையில் ஒரு குழந்தை உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளின் ஒத்துழைப்பைப் பெறுகிறது? புலனியக்க செயல்நிலை. கற்போரின் 4 அறிதிறன் வழிகளில் ஒன்று அறிதிறன் வளர்ச்சி. எந்த வயதில் குழந்தைகள் கண் அசைவு மற்றும் ஒலி மூலம் தகவலை பரிமாறும்? மீட்டுக்கொணர்தல் கொள்கை வினாக்கேட்டல் பயன்பாடு. குஞ்சுகள் பொரித்தவுடனே வாத்தை பின்தொடரும் குஞ்சுகள் தன் தாயின் அசைவுகளை அது எழுப்பும் ஒலிகளையும் பின்பற்றுவது அடியொற்றி கற்றல். மாணவர்களின் உள்ளார்ந்த திறனை வளர்க்கும் காரணி வயது சார்ந்த காரணி. ஸ்கீமா என்னும் மன அமைப்பு பெற்றிருக்கும் அனுபவம் பயிற்சி அறிவு திறமை. எந்த வடிவமுறை வெற்றிடத்தை நிரப்பும்? பட அணி. பியாஜே கூற்றுப்படி எந்த செயல்பாட்டு நிலை 7 முதல் 11 ஆண்டுகள் வரை அறிவாற்றல் வளர்ச்சிக்கு ஒரு திருப்புமுனையாகும்? மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. நினைவினை மேம்படுத்த உதவாத காரணி குருட்டு மனப்பாடம். பின்வருவனவற்றுள் எது குழந்தைகளின் மனவெழுச்சி வளர்ச்சிக்கு மிகவும் பொருத்தமானது? கட்டுப்படுத்தப்பட்ட வகுப்பறை சூழல். சமூக வளர்ச்சி என்பது சமூக உறவுகளின் முதிர்ச்சியை அடைவது என கூறியவர் ஹர்லாக். பிந்தைய குழந்தை பருவத்தில் மனவெழுச்சி வெளிப்பாடு இதமாக ஒன்று கீழ்காணும் வாக்கியங்களில் தொடர்பில்லாதது எது? குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கும். பள்ளி குழந்தைகளின் விருப்பம் சார்ந்த கருத்தில் எது சரியானது அல்ல? எதிர்கால தொழிலை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி தங்களிடம் இருக்கிறதா என அதிகம் பார்ப்பவர். எரிக்சனின் 8 நிலைகளை வெற்றிகரமாக முடிக்கப் பெற்ற மக்கள் நன்னெறி அடைவர். இணக்கம்சார். கீழ்க்கண்ட எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலையில் விருப்பமில்லா மறுவினைகளான உறிஞ்சுதல் மற்றும் பார்த்தல் போன்ற செயல்கள் உள்ளடக்கியது? செயலுக்கு முற்பட்ட நிலை. ஒரு செயலை உடல் ரீதியாகவோ அல்லது மனரீதியாகவோ மேற்கொள்ள வேண்டிய அமைப்பு செயல்முறை மன வரைபடம். சோமு எப்போதும் தன்னால் முயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வான். இதிலிருந்து சோமுவிடம் காணப்பட்ட குணநலன் எது? நன்னடத்தை நேர்மை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் இருந்து எந்த கூற்றுகள் ஊடகங்களின் தாக்கத்தினால் மாணவர்களிடையே தீய பழக்கங்களை ஏற்படுத்தியது? ஒரே நேரத்தில் ஒரு மாணவன் 10 மாணவர்களுடன் சண்டையிடுதல். கைகளால் கவரை குத்தி உடைக்க முயற்சித்தல். குழந்தைகளிடத்தில் தைராக்சின் குறைவாக சுரக்குமானால் ஏற்படுவது குள்ளத்தன்மை. எதிர்மறை தன்னடையாளம் கொண்ட குழந்தை பள்ளிக்கு வரும்போது அவர்களை உடன்பாட்டு தன்னடையாளம் கொண்டவராக மாற்ற ஆசிரியர் செய்யக்கூடாதது அன்பும் ஆதரவும் கொடுப்பது. குழந்தைகளின் வாழ்க்கையில் மனதளவில் மீளாத்தன்மை என்ற பண்பு காணப்படும் நிலை கண்கூடாக பார்ப்பதைக் கொண்டு சிந்திக்கும் பருவம். கீழ்க்கண்டவற்றுள் எது குழு விளையாட்டின் பண்பு நலன் சார்ந்தது? சட்ட திட்டங்களை மதித்தல். பின்வருவனவற்றுள் இடைவினை புரியும் காணொளி அமைப்பின் இடம்பெறாத பகுதி. தலைக்கு மேல் பிம்பம் வீழ்த்தி. புலனுறுப்புக்கள் என்ற பொதுவான கருத்தில் இருந்து நாக்கிள்ஸ்